தாவிக தலைவர் விஜய் அவர்கள் இன்று சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போயிருக்கார். அதை பத்தி உங்களோட கருத்து? இல்ல, இப்போ கரூர் சம்பவத்தை பொறுத்த அளவுக்கு அதாவது நீங்க எப்படி சொல்ல வரீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ரெஷர் வந்து காலேஜுக்குள்ள நுழையும் போது ராகிங் மாதிரி தான். அது கிட்டத்தட்ட இப்போ அவங்க போற ரூட் கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஆக்சுவலி இந்த ஒரு இயக்கம் வந்து நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஸ்ரீகாந்த் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. புதிய வரவு நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு முதல் முறையாக ஆங்கருக்கு வந்திருக்கும் மணிமாறன் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். சரி, தாவிக தலைவர் விஜய் அவர்கள் இன்று சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போயிருக்கார். அதை பத்தி உங்களோட கருத்து? இல்ல, இப்போ கரூர் சம்பவத்தை பொறுத்த அளவு கிட்டத்தட்ட வந்து 3-4 மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுல பல்வேறு கட்ட விசாரணைகள், ஒரு நபர் விசாரணை, அப்புறம் வந்து நீதியரசர் அவங்களோட விசாரணை, இப்படி நிறைய இது போட்டு அது ஹைகோர்ட்டுக்கு போய் அது மாதிரி மாறி வந்து இப்போ சிபிஐ வசம் போயிடுச்சு. சிபிஐ நிறைய என்கொயரி பண்ணிட்டாங்க. அந்த பொதுச் செயலாளர், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், இவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரணை பண்ணிட்டாங்க. அப்புறம் எஸ்பி, கலெக்டர் எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். அந்த சம்பவத்துல முக்கிய நபர் இவர் தான் அந்த ஹெட் இல்லையா? அதனால இவர்கிட்டயும் அதை விசாரிக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு ஃபார்முலா தான். அது அந்த அடிப்படையில் தான் அந்த விசாரணை இருக்கும். இதுல ஒரு பெரிய தாக்கம் அப்படிலாம் இருக்கிறது ஒண்ணு இல்லை. இல்ல, நம்மளோட மக்களோட கருத்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு விபத்து. இந்த விபத்து வந்து இவ்வளவு சிபிஐ விசாரணை அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா எந்த லெவலுக்கு போகும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, பொதுவாவே நிறைய பல்வேறு வழக்குகள்ல சிபிஐ வந்து விசாரிச்சிருக்காங்க. நிறைய வழக்குகள். இப்போ ஒரு ஆளும் தரப்பு அரசு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அது உடனே சிபிஐக்கு போயிடும். இல்ல ஆளும் அரசு வந்து அதுல எகென்ஸ்டா இருக்கு அப்படின்னாலும் அது சிபிஐக்கு போகும். நிறைய வழக்குகள், எத்தனை வழக்குகள்ல அது வந்து முடிவுக்கு வந்திருக்குங்கிறது பெண்டிங் இருக்கிற கேஸ் எக்கச்சக்கமா இருக்கு. பட் இந்த கேஸ்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப வேகமா வந்து பண்றாங்க அப்படின்னா இது சாதாரணமா புறந்தள்ளுற ஒரு கேஸ் இல்லை. ஏன்னா 41 உயிர்கள் வந்து போயிருக்கு. அது சாதாரணமா யாரும் எடுத்துக்க முடியாது. அந்த வகையில நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இதை உடனே வந்து இதை பண்ணி உடனே விஜய் அவர்களை வந்து டெல்லிக்கு அழைக்கிறதா இருக்கட்டும், அந்த பேருந்தை வந்து கொண்டுட்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி என்கொயரி பண்றதா இருக்கட்டும், அப்புறம் அவரோட திரைப்படம் வந்து ஜனநாயகன் 9th ரிலீஸ் பண்ண விடாம அதை வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் 12:30க்கு வருதுன்னா 1:30க்கு அப்பீல் ஆயிடுது சென்சார் போர்ட்ல இருந்து. சென்சார் போர்ட்ல இருந்து அப்பீல் போற அளவுக்கு இந்த படம் எவ்வளவு பெரிய இதை பண்ணிருக்குன்னு தெரியல. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது. அதாவது நீங்க எப்படி சொல்ல வரீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ரெஷர் வந்து காலேஜுக்குள்ள நுழையும் போது ராகிங் மாதிரி தான். அது கிட்டத்தட்ட நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஒரு ராகிங் பண்ணி ஒரு பயமுறுத்துறது இல்லையா? இது பாருங்க எப்படி எல்லாம் இருக்கும், நாங்கெல்லாம் இவ்வளவு சீனியர், இவ்வளவு இது இருக்கு, நான் ஒழுங்கா நான் சொல்றது நீ கேளு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் இதெல்லாம். அதுக்கு உண்டான முயற்சி ஒவ்வொரு அதாவது கட்டமா முயற்சி. இது முதல்ல கூப்பிடுறது, அதுக்கு மறுக்கிறாங்க இல்லையா? அடுத்து வேற விதமா அவங்களை ட்ரை பண்றது, அதுக்கு முடியலைன்னா அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க. அப்படிதான் இந்த டெல்லி பயணம் வந்து தோணுது நமக்கு. இதுல ஒரு பெரிய இதெல்லாம் நடக்காது. ஏதாவது சம் ஃபார்மாலிட்டிஸா கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின்ஸ்குள்ள வேற இருக்கும். ஏன்னா ஒரு இன்டோர் ஒரு ரூம்குள்ள நடக்க போற ஒரு என்கொயரியில இப்போ ஒரு ஆளு தரப்பு அவருக்கு என்ன மெசேஜ் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது த்ரூ ஆபீசர்ஸ் மூலமா கன்வே பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறாரோ அது த்ரூ ஆபீசர்ஸ் அவங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. அந்த விஷயம் தான் இங்க நடக்க போகுது ஒழிய இந்த கேஸுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் நடக்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த கேஸ் முடிஞ்ச பிறகு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் நம்பலாம். இந்த கேஸ் இப்ப முடியாது. என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப கம்மிங் 21st 2nd அகைன் வந்து இது ஆமா கொயரி வருது இல்லையா? அதுலயே வந்து அவங்க கொடுக்க சொல்லிடுவாங்க. பட் இவங்க ரிலீஸ் பண்றது வந்து இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து விஜய் வந்து அவரோட மனசுல வந்து வேற விதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ 22nd வந்தானா அதுக்கு ஒரு டேட் வச்சு அவங்க ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா February 14th வந்து சஞ்சயோட படம் வருது. விஜய் சார் சன்னோட படம் வந்து February 14th ரிலீஸ் ஆகுது. அப்போ அவரோட படம் அவரோட டெபியூட் ஃபிலிம் இல்லையா? அப்ப அது வரும்போது இவரு அதை விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப இதை எப்படி அவர் யோசிக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு யோசிச்சா அதுக்கு சரியா இருக்கும், இல்ல ஒரு பொலிட்டிக்கல் மூவா இருக்கும் நான் பாக்குறேன்னா, எலெக்ஷன் நெருக்கத்துல இந்த படத்தை வெளியிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆங்கிள்லயும் விஜய் யோசிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ரிலீஸ் பண்றது இவங்க சாய்ஸ் தான். சர்டிபிகேட் வந்துருச்சுன்னா அவங்க எப்ப வேணா ரிலீஸ் பண்ணலாம்.
அந்த ரிலீஸ் டேட்டை வந்து இவங்க எப்போ அவங்களுக்கு ஃபேவரா இருக்கோ, இப்போ எலெக்ஷன் கமிஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சாரம் நடக்கிற டைம்லயோ இல்ல அதுக்கு முந்தின பிரச்சாரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியோ அதை ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். அவருக்கு இன்னும் கொஞ்சம் இதை விட மைலேஜ் இன்னும் கூடும். ஓகே சார். இப்போ தாவேக்காவோட இப்போ உள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கடைசியா வந்து ஒரு மாநாடு நடத்தினது ஈரோடு. அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் கேப் ஆயிடுச்சு. ஊடால நம்ம ஜனநாயகம் வரும் 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 சொல்லி அதுக்காக எல்லாம் ரெடி ஆகி இவ்வளவு நாள் கேப் ஆச்சு. இப்போ அவங்க போற ரூட் கரெக்ட்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஆக்சுவலி இந்த ஒரு இயக்கம் வந்து 2 மாபெரும் சக்திகளுக்கு எதிராக ஒரு 75 ஆண்டு கால ஒரு அரசியல் கட்சி, ஒரு 50 ஆண்டு கால ஒரு அரசியல் கட்சி, கிட்டத்தட்ட வந்து 50-60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை வழி நடத்தின ஆட்சி கட்டில் அமர்ந்திருந்த இருவரும் கட்சிகளுக்கு எதிராக ஒரு மாற்று வர்றதுங்கிறது வரவேற்கக்கூடியது. ஏன்னா அந்த உலகத்துல மாறாதது எதுவுமே இல்லை, எல்லாமே மாற்றக்கூடியது. ஒரு பெரிய இயக்கங்களா இருக்கட்டும், சக்தியா இருக்கட்டும், பெரிய பேரரசர்களா இருக்கட்டும், பெரிய அரசியல் அமைப்புகளா இருக்கட்டும், ஒரு காலத்துல அது மாற்றப்பட்டு இருக்கிறது. ஏதோ ஒரு காலகட்டத்துல அது மாறும். அப்படித்தான் காங்கிரஸ் மிகப்பெரிய இயக்கமா வந்து இருந்து தமிழ்நாட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது காமராஜர் போன்ற மிகப்பெரிய ஆளுமை சக்திகள் இருந்தபோது மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லா இருக்கு இல்லையா? அப்போ அவர்களே இதே மாதிரி தானே மாத்தினாங்க. திமுக அண்ணாதுரைன்னு திமுக ஆரம்பிச்சு ஒரு சிறிய மாணவர் கூட்டமைப்பு தானே அது ஒரு கட்சியா மாதிரி அதை மாத்தினுச்சு. இப்ப அந்த மாதிரிதான் இந்த மாற்றமும் நடக்கும். இவரே இல்லைன்னா கூட யாரோ ஒருத்தர் மாத்துவாங்க. பட் இந்த டைம்ல இருபெரும் ஆளுமை சக்திகள் கருணாநிதி, ஜெயலலிதா மாதிரி பெரும் தலைவர்கள் இல்லாத இந்த காலகட்டத்துல இவர் என்ட்ரா இருக்குங்கிறது வந்து ஒரு சரியான டைம் தான். ஆனா அவங்க போற ரூட் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா அதை வந்து நடத்திட்டு போற அந்த விதம் இருக்குல்ல, அது வந்து ஏதோ கொஞ்சம் அவங்களோட மனநிலை என்னமா இருக்குன்னு நான் பாக்குறேன்னா, இப்போ ஒரு பொலிட்டிக்கலோட அதாவது மீடியாவோட வெளிச்சம், அப்புறம் பொலிட்டிக்கல் விமர்சகர்கள்லாம் இருக்காங்களே இவங்கெல்லாம் கொடுக்குற செய்திகள், அப்புறம் வந்து இந்த சர்வேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வருது இல்லையா, அதே மாதிரி இவர் கூடுற கூட்டம், இது எல்லாம் பார்த்து வந்து என்னன்னா அவங்க ஒரு புதிய பார்ட்டியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் மைண்டை உள்ள செலுத்திட்டாங்களோன்னு தோணுது. ஓகே, நமக்கு எல்லாமே இருக்கு, கண்டிப்பா வந்து 100% நம்ம தான் வின் பண்ண போறோம், ஓவர் கான்பிடென்டா இருக்காங்களோ அப்படின்னு அவங்க நடவடிக்கைகள் நமக்கு தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி போன மாசம் 18ஆம் தேதி ஈரோட்ல அந்த ஒரு பிரச்சாரத்தை தொடங்கிட்டு இந்த நாள் வரையிலும் அமைதியா இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்து இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ இல்ல, நீங்க வந்து மெதுவா போறதுக்கு. அப்ப நீங்க ஒரு புதிய கட்சி, உங்க சின்னம் என்னன்னு தெரியாது, நீங்க என்ன உங்க கோட்பாடு என்னன்னு தெரியாது, உங்க கொள்கை என்னன்னு யாருக்கு மக்களுக்கு தெரியாது, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து வீழ்த்திட்டு நீங்க ஆட்சி கட்டலுக்கு ஏன் வரணுங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. இது எதையுமே கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு டைமே இல்லை. அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற ஒவ்வொரு மணி நேரத்தையும் தாவேக்காவுக்கான நேரமா மாத்திக்கணும். ஸோ அந்த விஷயத்துல இவங்க எங்கேயோ வந்து ஒரு அதாவது பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்களோ அப்படின்றது தான் என்னோட பார்வையா இருக்கு. பட் இது சரியான போக்கு இல்லை. ஓகே, இப்போ மற்ற கட்சி இப்போ ஏடிஎம்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேட்பாளர்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து டிஎம்கே வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ இன்னும் இவங்க வந்து இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்காங்களே, இவங்க இன்னும் என்ன பண்ண போறாங்க, இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. என்ன பண்ண போறாங்க இவங்க? அதுதான் நான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்னது கூட நான் தான் எங்கேயோ வந்து இவங்க பின் தள்ளப்பட்டிருக்காங்க. அது காரணம் வந்து என்னோட பார்வையில அவங்க வந்து ஒரு ஃபுல்ஃபில் மைண்டை வந்து விஜய் அவர்களோட மைண்ட்ல ஏத்திட்டாங்களோ, அல்லது கள நிலவரங்களை அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற இடத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் அவருக்கு தவறான செய்திகளை கொண்டு சேர்க்கிறாங்களோ அப்படிங்கிற ஐயப்பாடு நிறைய இருக்கு. ஏன்னா நான் எதை வச்சு சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப காலத்துல வர்ற சர்வே முடிவுகள் அவருக்கு வந்து 20% இருக்கு. அதாவது எதிர்த்தரப்புல இருந்த பத்திரிகையாளர்கள் இல்ல எதிர்கட்சிகளுக்கு பிஆர் வேலை பார்க்குற அந்த பத்திரிகை நண்பர்கள் இவர்கள் எல்லாமே 3%, 2%, 10%க்கு மேல வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து முன்னணி பத்திரிகையாளர்களே சொல்றேன், அவர்களே வந்து பாத்தீங்கன்னா 20% 25% இருக்கு, அவருக்கு வந்து ஒரு 30% கூட அவர் தொற்றுவாரு அப்படின்றாங்க. அதே மாதிரி பிஜேபியை சேர்ந்த ஒரு ஃபேமஸான ஒரு அஸ்ட்ராலஜர் ஒருத்தர், அவர் வந்து என்னன்னா விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே கட்டத்துல இருக்கு அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு நெரட்டிவ் இருக்கு இல்லையா, இந்த செய்திகள் வந்து அவங்களுக்கு எப்படி போய் கன்வே ஆயிருக்குமோ அப்படின்னு தோன்றது என்னன்னா, அப்ப எதிர்கட்சியில இருக்கிறவங்களே, எதிர்கட்சிக்கு ஆதரவா இருக்கிறவங்களே வந்து நமக்கு இவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அப்ப நம்மளோட இது வந்து இன்னும் அதிகமா இருக்கு, அப்ப நாம வந்து எதுக்கும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை, நம்ம இந்த ரூட்ல போனா வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்கு இவங்க உருவாக்குறாங்க. இது வந்து ஒரு வகையான ஸ்மார்ட் மார்க்கெட்டிங். இப்போ ஆப்போசிஷன்ல பண்றது ஒரு ஸ்மார்ட் மார்க்கெட்டிங், வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில எடுத்துட்டாங்க.
புரியுதுங்களா? இப்ப முதல்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க, கரூர்ல டிஸ்டர்ப் பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த கிரௌடு புல்லிங் வந்து ஜாஸ்தி தான் ஆயிட்டு இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அப்ப இது எல்லாமே அவங்க புரிந்து கொள்றதுல தவறா எங்கேயோ செய்தி போய் அவங்க வந்து ஓகே எதிர்த்தரப்பே நம்மளை இப்படி சொல்லுதுன்னா நாம வந்து 100% வின் பண்ணதான் போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ள ஏறினதுனால அவங்க ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ல இருக்காங்க. பார்க்கலாம், நமக்கு தான் இவ்வளவு இது இருக்கு, பர்சன்டேஜே 30 சொல்றாங்கல்ல, இதை வின் பண்றதுக்கு 35 தானே தேவை, இன்னும் நமக்கு கூட்டணியே வரலையே, நம்ம கூட்டணி எல்லாம் சேரும்போது நம்ம வின் பண்ணிடுவோம், இப்படியே தவறான தகவல்கள் அங்க இருக்கிற முன்னணி நிர்வாகிகள் யாரோ ஒருவரோ அல்லது இருவரோ யாரோ வந்து விஜய்க்கு வந்து தவறான தகவல்களை உள்ள கொடுக்குறாங்க. அது வந்து அவரை நம்புறாரா இல்ல நம்பலையா இல்ல அவருக்கே இதெல்லாம் தெரியுமா இல்ல தெரியாதா அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ரிசர்வான டைப்பு, இன்னும் ஓப்பன் அப் ஆகல, இன்னும் பத்திரிகையாளர்களை மீட் பண்ணல, பொது வெளியில வந்து இன்னும் அவரோட முழு மனசு என்னங்கிறத இன்னும் சொல்லல. சோ அதனால நம்ம அதை கெஸ் பண்ண முடியாது. நம்ம ஓவராலா பாக்குற இந்த விஷயத்த வச்சு அவங்க எங்கேயோ வந்து இதுல பின்தங்கி இருக்காங்க அல்லது எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு இதே நிலையில போனாக்க அவங்க ஒரு ஏமாற்றத்தை அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சரி, இப்ப இன்னொரு முக்கியமான கேள்வி. தாவேக்கா பொதுச்செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள், அவரோட நிலைப்பாடு என்ன? அவர் இன்னும் அரசியலுக்குள்ள வந்துட்டாரா இல்ல இன்னும் அவர் ரசிகர் மன்றத்தை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரா? இல்ல அவர் பொதுவா வந்து இப்ப பாண்டிச்சேரியில ஏதோ ஒரு சின்ன தொகுதியில எம்எல்ஏ கூட இருந்திருக்காரு. அரசியல் தெரியாம இருக்காது, தெரியும். என்னன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி இரு பெரும் கட்சிகள் சாதாரண இல்ல. ஒரு கட்சி வந்து கிட்டத்தட்ட 25 வருடம் ஆட்சி கட்டல இருந்திருக்கு, இன்னொரு கட்சி 31 வருடம் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்போ கவர்மெண்டோட இன்ன அவுட் அவங்களுக்கு தெரியும். ஒரு எலெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்ல இருந்து பூத் லெவல் ஆபீசர்ஸ்ல இருந்து என்ன பண்ணணும், என்ன மாதிரி கேன்வாஸ் பண்ணணும், இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து ரெண்டு கட்சியிலுமே வந்து கரைச்சு குடிச்சவங்க. அதனாலதான் நீங்க பிகினிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தேர்டா ஒரு கட்சி உள்ள என்ட்ரி ஆக முடியாது. கிட்டத்தட்ட இந்த 50-60 ஆண்டு காலத்துல வேற எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சியை வந்து வளர விட மாட்டாங்க. அதுக்கு அவங்க பஞ்சு வச்சிருந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒண்ணு இவங்க சேர்த்துக்குவாங்க இல்லைன்னா இவங்க சேர்த்துக்குவாங்க. நீங்க ஒரு பிரைமரி ஃபோர்ஸா வர்ற ஒரு கட்சி சப்போர்ட்டிங் பார்ட்டியா போனுச்சுன்னா அது அவ்வளவுதான். கண்டிப்பா அது அப்படிதான் இது நாள் வரையும் நடந்திருக்கு. க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க, கடைசியில இவங்க 2 பேர் தான் நிற்பாங்க. இப்ப அது மாதிரி விஜய் அவர்களை வந்து அந்த கேட்டகரியில தான் அவங்க மூவ் பண்றாங்க. ஐயா எடப்பாடி அவர் வந்து எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறதா இருக்கட்டும், டிஎம்கே வந்து இன்னைக்கு வரையிலையும் வந்து டிவிகேவே ஒரு ஃபோர்ஸாவே அவங்க பார்க்கல. ஏன்னா இவர் அட்டாக் பண்ணாலும் அவர் அவங்க பத்தி பேசாம எங்களுக்கு எதிர் வந்து ஏடிஎம்கே தான் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்னொரு பார்ட்டியை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ற அளவுக்கு நீங்க குறிப்பா கேட்டது பொதுச் செயலாளர் இருக்கும்போது அந்த பொதுச் செயலாளர் பதவிங்கிறது சாதாரணமானது இல்ல. இப்ப ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதா பொதுச் செயலாளர், தலைவர் கிடையாது, மொத்த கண்ட்ரோல் அவங்களுக்கு தான். அதே மாதிரி டிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க தலைவருக்கு தான் பவர். பொதுச் செயலாளருங்கிறவர் அந்த ஒரு கட்டமைப்புக்கு மட்டும்தான் அவர் பொதுச் செயலாளர். அப்ப இந்த கட்சியை பொறுத்த அளவுக்கு வந்து தலைவர் இருந்தாலும் கூட தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு டைரக்ட் ஆக்சஸ் கிடையாது. விஜய் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் ஒரு டைரக்ட் ஆக்சஸ் கிடையாது. இங்க டைரக்ட் ஆக்சஸ் வந்து ஆனந்துக்கு தான் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 25-30 வருஷம் அந்த ரசிகர் மன்றத்தையே டிராவல் பண்ணதுனால இன்னும் அவர் அந்த மனநிலையில தான் இருக்காரு. ஏன்னா ஒரு ரசிகர் மன்றம்ங்கிறது வேற, அரசியல் கட்சின்றது வேற. ஒரு ரசிகர் மன்றம் ஒரு இண்டிபெண்டன்ட், இது அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். கண்டிப்பா அரசியல் கட்சி அப்படி செய்ய முடியாது. இங்க நிறைய நெளிவு சுழிவுகள் இருக்கு, மேடு பள்ளங்கள் இருக்கிறது. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டாப் மோஸ்ட் வந்து பவர்ஃபுல்லா இருக்கிற ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அவங்கள ஹேண்டில் பண்ற அளவுக்கு இவங்க கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கணும். புரியுதா? இப்ப ரசிகர் மன்றத்திலே ஒருத்தர் 25 வருஷம் இருந்துட்டாருங்கிறதுனால அந்த இடத்துல அவர் தான் மாவட்ட செயலாளர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையே, அது வந்து பொலிட்டிக்கல்ல செட் ஆகாது. கண்டிப்பா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி எடுத்துக்கோங்களேன். திருச்சியில இப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்காரு, நேரு இருக்காரு, டாப் மோஸ்ட் லீடர்ஸ், கிட்டத்தட்ட மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, பலமுறை அமைச்சரா இருந்தவங்க, சிட்டிங்ல அமைச்சரா இருக்கிறவங்க. அப்ப திருச்சியில அவங்கள ஹேண்டில் பண்ற அளவுக்கு தாவேகாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான மாவட்ட செயலாளர் வேணும். அப்பதான் அந்த நீங்க எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஈவன் தாவேகாவுக்கு உள்ள ஒவ்வொரு ஓட்டும் விஜய்க்காக தான் உள்ள போகுது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா கள நிலவரம் இருக்குல்ல, அங்க நீங்க போய் அந்த எலெக்ஷன் ஒர்க் பண்ணும்போதோ அந்த பூத்துக்கு மக்கள் அழைச்சிட்டு வர்றதா இருக்கட்டும், இல்ல கேன்வாஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்க
ஓட்டா மாத்துற அளவுக்கு அங்க ஒரு கெப்பாசிட்டியான லீடர்ஸ் வேணும். ம், ம். நீ அங்க இருக்கிற ஒருத்தர் 30 வருஷமா மாவட்ட செயலாளர் இது நரசிங்க மட்டத்துல இருந்தவர், அவரை நம்ம இன்னும் இது பண்ண முடியாது, அதனால அவர் தான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு நீங்க இந்த ஒரு போக்குல நீங்க அந்த கட்சியை கட்டமைச்சீங்கன்னா அது நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு செட்பேக் தான் கொடுக்கும். சோ அந்த வகையில இவரோட செயல்பாடு இன்னும் ஒரு ரசிகர் மன்றத்துல இருந்து இன்னும் அரசியலுக்கு வரல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது அவர் வந்து இன்னும் வந்து தலைவர்கள் யாரு, மாவட்ட செயலாளர்கள் அவங்க எல்லாம் இவர் தான் இன்னும் வந்து கண்டுபிடிக்கணும். ஆமா, அவங்கள வந்து இன்னும் அரசியல் மயப்படுத்தணும். இன்னும் நிறைய வேலைகளை வந்து இவர் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இன்னும் வந்து இவரே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ரேஸ்ல வந்து கொஞ்சம் பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுதான் அவருக்கு ஏதோ ஒரு ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த பவர் இருக்கு இல்லையா, அந்த பவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அவருக்கு தெரியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா